ஓம் நமச்சிவாய நாராயணா. நாதந்தால் வாழ்க. யூடியூப் அன்பர்களே, காலை வணக்கம். குரு வக்கர நிவர்த்தி. சுபக்கிரகமான குரு பகவான் 13/3/2026 மார்ச் மாதம் 13ஆம் தேதி வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியில் மிதுன ராசியில் இருந்து பலனை செய்கிறார். வக்கரம்னாலே முழுமையான பலன்களை செய்ய முடியாமல் தவிக்கக்கூடிய, சந்தர்ப்ப சூழ்நிலை மாதிரி கஷ்டப்படக்கூடிய அமைப்பை கிரகங்கள் அது முழுமையான பலனை செய்ய முடியாத அளவுக்கு இருக்கு வக்கரங்கிறது. இந்த வக்கர காலங்கிறது பாவக்கிரகங்கள் வக்கரமானால் கூடுதலான கெடுபலங்களும், சுபக்கிரகங்கள் வக்கரமானால் நல்ல பலன்களை நடக்க செய்ய முடியாத ஒரு பாவியாக இருக்கும். அந்த வரிசையில் சுபக்கிரக வரிசையில் வரக்கூடிய குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து விட்டார். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அந்த பலன்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா சுபக்கிரகம். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் தொழில்காரகன், 10 அவர் சொந்த ராசி 4ஆம் இடமான மிதுன ராசியில் இருந்து, கேந்திர ஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்ல பலன்களை செய்தார். சுமார் இப்ப வக்கர காலத்தில் அந்த பலன்களை அவரால் நல்ல பலன்களை ஒரு ராசிநாதன் உங்களுக்கு தர முடியவில்லை. சனி வேற, சனி பகவான் 12க்கு 11 லாபாதிபதியும் விரையாதிபதியான சனி பகவான் உங்கள் ராசியில் ஜென்ம சரியாக இருந்து கொண்டு குடும்பம், குழப்பம், வேலையின்மை, வருமானம் பற்றாக்குறை, கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, சொத்து பிரச்சனை அப்படின்னு வரிசையாக அவர் ஜென்மத்தில் இருந்து கொண்டு, ராசியில் இருந்து கொண்டு உங்களை ஆளாத துன்பக் கடலில் ஆழ்த்தி கொண்டிருக்கிறார். இவர் குரு வேற வக்கரமாகிவிட்டார். இப்ப குரு வக்கர நிவர்த்தி ஆகிவிட்டார். ராசிநாதன் நிவர்த்தி ஆகிறது. மீன ராசி அன்பர்களே, இந்த 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதத்திலிருந்து ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஜூனுக்கு 5க்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கும். அவர் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியத்துக்கு அவர் போகிறார். உச்ச குருவாக கடகராசிக்கு போகிறார். அப்ப இந்த வக்கர நிவர்த்தி ஆயிருக்காரு. இப்போ உங்களுக்கு தொழில்காரகன் ஒரு 4 மாசமா 5 மாசமா தொழில முடக்கம், வேலை இல்லை, வேலையும் தேடி போனா வேலை கிடைக்க மாட்டேங்குது. அவசரப்பட்டுட்டு வேலையை விட்டுட்டா வேற தொழில் பண்ணலான்னு போனா தொழில் பண்ண, ஆனா பெரிய நஷ்டம். எதை தொட்டாலும் ஒரே தடை. ஏன்னா சனி ஜென்மத்தில் இருக்கிறார பெரிய லெவலில் உங்களை முன்னேற விட மாட்டார். 12 எதை தொட்டாலும் விரயமா வந்துகிட்டே இருக்கு. 2 ரூபா சம்பாத்தியம் பண்ணனா 5 ரூபா செலவு பண்ண வேண்டியிருக்கு. எப்படி ஏகப்பட்ட விரயங்களையும் மன குழப்பங்களையும் குடும்பத்தில் பிரச்சனையும் சந்தித்துக் கொண்டிருக்கிற மீனராசி என்பவர்களுக்கு இந்த வக்கர நிவர்த்தி உங்களுக்கு ஒரு அருள் பிரசாதமாக இருக்கும். ராசிநாதன் இப்போ மனதில் ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். தொழில கொஞ்சம் முன்னேற்றங்கள் ஏற்படும். வேலைக்கு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். இருக்கிற வேலையில கொஞ்சம் இந்த இடர்பாடுகள் இல்லாம, மேல் அதிகாரி தொல்லை இல்லாம ஓரளவு அப்படி கொண்டு போற தன்மைகள் ஏற்படும். அல்லது ஒரு புதிய ஊருக்கு மாற்றலாக வேண்டியிருக்கும். அந்த மாற்றமும் ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும். ராசிநாதன் வக்கரமாக கூடாது. இது தொழில்காரகன், ஜீவனக்காரகன், 10 வருமானம் தரணும், தொழில் மூலம் தரணும், வேலை வாய்ப்பை தரணும்னா குரு நல்லா இருக்கணும். இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிவிட்டார். மீனராசி அன்பர்களே, இந்த வக்கர நிவர்த்தி காலங்களில் ரொம்ப நல்லா இருக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கிறார் குரு. 4ஆம் இடங்கிறது பெரிய லெவலில் உங்களுக்கு நன்மை இல்லாட்டாலும் குருவுடைய பார்வை நல்லா இருக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு
அவர் 5ஆம் பார்வையாக குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிக சிறந்தது, நல்ல பலன்களை செய்வார். அந்த வரிசையில் குரு பகவான் வக்கர நிவர்த்தியாகி தாம் 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்கிறார். ராசிக்கு 8ஆம் இடம். திடீர் அதிர்ஷ்டம், ஏதாவது இடமாற்றங்கள், வேலை தொழில் ரீதியாக இடமாற்றங்கள் ஏற்படும். நல்ல முன்னேற்றங்கள், வருமானம் அப்படின்னு எதிர்பார்க்காத வருமானங்களை கொடுக்கக்கூடிய 8ஆம் இடத்துல இருந்து குரு பார்க்கறனால நல்ல வருமானங்கள் இப்போது வரும். குருவுடைய பார்வை தாம் 7ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அது 10ஆம் இடம். ஜீவனஸ்தானமான உங்க ராசிநாதன் விட்டே பார்க்கறனால இந்த வக்கர நிவர்த்தியாகி பார்க்கறது ரொம்ப விசேஷமா இருக்கிறதுனால தொழில் இனிமே நல்லா இருக்கும். இந்த 3 மாசம் ரொம்ப நல்லா இருக்கும். இனிமே வர்ற காலங்கள் நல்லா இருக்கும். ஜூன் 5ஆம் தேதி குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்களை செய்யும். இந்த தொழில் தடைப்பட்ட தொழில்கள் நிவர்த்தியாக நல்லபடியாக வருமானம் கூடுதலாக தரும். வேலை இழந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு கூடுதலான வருமானம் தரக்கூடிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரம் உத்தியோகத்தில் முதலீடுகள் உங்களுக்கு யாராவது உதவி செய்வாங்க. கஷ்டப்பட்ட காலத்தில் கை தூக்கி விடுவாங்க. இந்த மாதிரி வியாபாரம் உத்தியோகம்லாம் ஓரளவு நல்லா இருக்கும். குரு பகவானுடைய பார்வை நாம் 9ஆம் பார்வையாக ராசிக்கு 12ஆம் இடமான கும்பராசியை பார்க்கிறார். வக்கர நிவர்த்தியாய் பார்க்க ரொம்ப நல்லது. மீனராசி என்பவர்களே, 12ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். ராகு 12ஆம் இடத்துல இருந்து ஒரே விரயம், ஏதாவது நடக்கும் அப்படின்னு நினைச்சு ஏதாவது வேல்டு பண்ணா ஒரே இரட்டிப்பான விரயத்தை தந்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு இருந்தால் விரயத்தை தருவார். சனி வீட்டில் இருக்கிறார், பகை வீட்டில் இருக்கிறார், கூடுதலான விரயத்தை தந்தார். இப்போ எல்லாமே சுப விரயமாக இருக்கும். குருவுடைய பார்வை இருக்கிறனால சுப விரயம்னா வீடு வாங்குறதுக்கு மனை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, அல்லது வீடை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, நல்ல விலை கிடைக்கும். வெளியூர் பயணம், வெளிமாநில பயணம் கண்டிப்பாக நடக்கும். விஷா உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. 12ஆம் இடத்தை குரு பார்க்கறனால வெளிநாட்டிலேருந்து ஒரு நல்ல செய்தி வருமா, நம்ம விசா பாஸ்போர்ட்லாம் இருக்க டக்குன்னு வேலைக்கு போயிடலாமான்னா கண்டிப்பாக இந்த வக்கர நிவர்த்திக்கு அப்புறம் அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். மீனராசி அன்பர்களே, 7 சனியின் ஜென்மச்சனியின் பிடியிலிருந்து சற்று நிம்மதி அளிக்கக்கூடிய குருவுடைய வக்கர நிவர்த்தி பலன்கள் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. நன்றி, வணக்கம்.